இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே ஒரு மந்திரி இருக்கிறார். ஏவா வேலு என்பது அவருடைய பெயர். எத்தனை தான் இடித்து உரைத்தாலும், எத்தனை தான் கன்னத்தில் அரைந்ததைப் போல பதில் சொன்னாலும், எவ்வளவு சொன்னாலும் ஏற்காத ஒரு ஜென்மம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த அமைச்சர் ஏவா வேலுதான். ஆகவே தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏவா வேலுவை நேற்று கடுமையாக சாடியிருக்கிறார். திமுகவின் முகத்திரையும் கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார். ஏவா வேலுவுடைய கூற்றுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்து என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திமுகவை சார்ந்தவர்களும் ஏவா வேலுவும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, தருமபுரி மாவட்டத்திலே சிப்காட் அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் GK மணி அவர்கள் கோரிக்கை எழுப்புகிறார். அதற்கு பதில் சொல்ல வந்த இந்த ஏவா வேலு என்கின்ற இந்த மந்திரி என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், திருவண்ணாமலையில் சிப்காட் வரக்கூடாது என்கிறீர்கள், தருமபுரியில் சிப்காட் வேண்டும் என்கிறீர்கள், இப்படி நீங்கள் இரட்டை வேடம் போடலாமா, உங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரட்டை வேடம் போடலாமா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்குத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் சொல்கின்ற பொழுது, திருவண்ணாமலையில் தரிசு நிலங்கள் நிறைய இருக்கிறது, வறண்ட பகுதிகள் நிறைய இருக்கிறது, வானம் பார்த்த பூமியாக நீர் ஆதாரம் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் தரிசாக கிடக்கின்ற அரசுக்கு சொந்தமான நிலங்கள் நிறைய இருக்கிறது, அந்த இடத்தில் சிப்காட்டை அமையுங்கள் என்று சொன்னால் எத்தனை முறை கன்னத்தில் இடித்துரைத்ததை போல பதில் சொன்னாலும் அதை கேட்காமல் விவசாயிகளுடைய விளைநிலங்கள், முப்போகம் விளைகின்ற விளைநிலங்களை தன்னுடைய சுய லாபத்திற்காக, ஏவா வேலுவின் சுயநலத்திற்காக, ஏவா வேலு பன்னாட்டு முதலாளிகளிடம் வைத்து கொண்ட ஒப்பந்தத்திற்காக, விவசாயிகளின் விளைநிலங்களை பிடுங்குவதை நியாயப்படுத்துவதற்காக தருமபுரியிலே நீங்கள் சிப்காட் வேண்டும் என்று கேட்கிறீர்கள், திருவண்ணாமலையிலே சிப்காட் அமைக்கக்கூடாது என்கிறீர்கள் என்று நியாயமாக பேசுவதைப் போல ஒரு அயோக்கியத்தனமான சித்தாந்தத்தை சட்டமன்றத்திலேயே கூறியிருக்கிறார் என்று ஏவா வேலுவின் முகத்திரையை கிழித்தோடு மட்டுமல்ல, திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது 8 வழி சாலை அமைக்கக்கூடாது, சேலத்திலிருந்து சென்னைக்கு விவசாய விளைநிலங்களை அபகரித்து 8 வழி சாலை அமைக்கக்கூடாது என்று பேசினார்கள், போராடினார்கள். அதற்காக மக்கள் மன்றத்திலே போய் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதே ஏவா வேலு என்ன சொன்னார்? விவசாய விளைநிலங்கள் இருக்கின்ற பகுதிகள் வழியாக சாலை போடாமல், ரோடு போடாமல் வானத்திலா போட முடியும் என்று கேட்டவர்கள் இதே திமுகவை சார்ந்தவர்கள். இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது 8 வழி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அந்த 8 வழி சாலை நிறைவேற்றுவதற்கு இவர்களே முயன்றார்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இவர்களே முழு மூச்சோடு செயல்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் 8 வழி சாலை திட்டத்தை தந்தது மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதாக நாடகமாடுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு நடை பாவாடை விரிக்கிறார்கள், சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள். பாரதிய ஜனதாவிற்கு முழு நேர எடுபடிகளாகவே திமுக அரசு மாறிவிட்டது என்பதையும் தெளிவாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். இதே திமுக ஆட்சியில் இருந்தால் மதுபான கடைகளை ஏராளமாக திறக்கிறார்கள். மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று ஒருவேளை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தால் கூட உடனடியாக அந்த தீர்ப்பில் மேல்முறையீடு செய்கிறார்கள், மேல் கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் பொழுது மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று வீதியெல்லாம் போராடினார்கள், கோஷம் போட்டார்கள். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழி, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள், காரணம் இந்த டாஸ்மாக் மதுபான கடைகள். ஆகவே இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடிவிட்டால் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் இருக்க மாட்டார்கள். இனிமேல் இளம் விதவைகள் வராமல் இருக்க வேண்டும், இளம் விதவைகள் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது போராடிய இதே திமுக, இதே ஸ்டாலின், இதே கனிமொழி இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சாராய கடைகளை, டாஸ்மாக் கடைகளை இன்னும் அதிகமாக திறந்து தமிழக மக்களை படிப்பாளிகளாக ஆக்குவதற்கு பதிலாக அதிகமான குடிப்பாளிகளாக இந்த திமுக அரசு தான் மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்பதையும் தெல்ல தெளிவாக தன்னுடைய பதிலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். திமுக போடுகின்ற இரட்டை வேடங்களை பற்றி பேச வேண்டுமென்றால் இன்று ஒரு நாள் போதாது. இரட்டை வேடம் போடுவதில்
ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒன்றை சொல்வது, எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒன்றை சொல்வது என்று இரட்டை வேடம் போடுவதில் திமுகவை யாரும் மிஞ்ச முடியாது. திமுக ஒரு நல்ல கட்சி. எதுவரை? எதிர்க்கட்சியாக இருக்கின்ற வரை திமுகவை போல ஒரு கட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. அத்தனை மக்கள் பிரச்சனையிலும் அவர்கள் முன்னின்று போராடுவார்கள். ஆனால் ஆளுங்கட்சியாக ஆகிவிட்டால் இருக்கிற ஆளுங்கட்சியிலேயே திமுகவை போல ஒரு மோசமான ஆளுங்கட்சியை பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இரட்டை வேடம் போடுவதிலே ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும் என்றால் அது இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக அரசுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு தான் கொடுக்க வேண்டும். வேறு யாரும் அவரோடு இரட்டை வேடம் போடுவதில் போட்டியில் கூட நிற்க முடியாது. போட்டி போடுவது என்பது வேறு, போட்டியிலே வெல்வது என்பது வேறு. இன்றைக்கு இரட்டை வேடம் போட்டு நடிப்பதிலே தலை சிறந்த நடிகர்கள் இருக்கின்ற ஒரே கட்சி திமுக தான். ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும் என்றால் நாடகமாடி ஏமாற்றுவதில், மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துவதில், இரட்டை வேடம் போட்டு நடித்து ஏமாற்றுவதில் இன்றைக்கு ஆஸ்கார் விருது பெற வேண்டிய இடத்தில் திமுக அரசு தான் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஏவா வேலுவிற்கு கன்னத்தில் இடித்ததை போல அற்புதமான பதிலடியை கொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.